ஏய் கண்ணா கவனி, நீங்க நல்லாடை எப்படி பிரிக்கணும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் பிரிக்கிறது பாருங்க. நல்லாடை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா நன்மை கூட்டல் ஆடை. சொல்லு. நன்மை கூட்டல் ஆடை. நன்மை கூட்டல் ஆடை நல்லாடை. இது எப்படிப்பா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்மை கூட்டல் ஆடையில நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைங்கிற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? இந்த மை எழுத்து கெட்டு போகுது. என்ன விதி பிரகாரம் மாறி போகுதுன்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதி பிரகாரம் இந்த மை எழுத்து என்ன ஆகுது? கெட்டு போகுது. இப்ப மை கெட்ட உடனே இப்ப என்ன எழுத்துக்கள் இருக்கும்? நன் கூட்டல் ஆடை இருக்குமா? நன் கூட்டல் ஆடை இருக்கா? இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய் எழுத்தா இருக்கு. வறுமொழியின் முதல் எழுத்தே ஒரு உயிரெழுத்தா இருக்கு. இப்ப அடுத்த ஒரு விதி என்ன விதினா முன்னின்ற மெய்திரிதல். என்ன விதி? முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற விதி பிரகாரம் முன்னாடி நிற்கிற நிலைமொழியில் இருக்கிற மெய்யெழுத்து இன்னா இருக்கிறது என்னவா மாறுது அப்படின்னா இல்லா மாறுது. இங்க பாரு, நன் அப்படிங்கிறது எப்படி மாறிடுச்சு? நல் கூட்டல் ஆடையா மாறிச்சா? மாறிடுச்சு. இப்போ நல் கூட்டல் ஆடைங்கிறது நமக்கு நல்லாடைன்னு வரணும். அப்ப நல்லாடைங்கிறது எப்படி எழுதலாம்னா இல் கூட்டல் ஆடை. இந்த இல்லும் ஆவும் சேர்த்து நமக்கு லாவா மாறிதான் நல்லாடை வரப்போகுது. சரி, இந்த இல் எங்கிருந்து சார் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு விதி இருக்கிறது. இது 1வது விதி, இது 2வது விதி, இது 3வது விதி. தனி குறில் முன் ஒற்று. தனியா இருக்கிற ஒரு குறில் இருக்கு. நாங்கிறது தனி குறில். நாங்கிறது குறில் தானே? நான் என்ன வெளி. நான் அப்படின்னா குறி. இங்க மெய்யெழுத்துக்கு பக்கத்துல நிறைய எழுத்துக்கள் இருக்கா? ஒரு எழுத்து இருக்கா? ஒரே எழுத்து. தனியா இருக்கிற குறிலுக்கு பக்கத்துல ஒற்று எழுத்து வந்து வறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா இந்த ஒற்று என்ன பண்ணும்னா இன்னொரு ஒற்றை உருவாக்கும். அப்ப ஒற்று இரட்டும். அதாவது தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிற விதி பிரகாரம் நான் இல்லைங்கிறது இன்னொரு எக்ஸா ஒரு இல்ல உருவாக்குது. சரி, இந்த இல்லும் ஆவும் சேருது. என்ன விதினா இது 4வது விதி. உடல் பேர் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதுல உடல்னா எதுனா மெய்யெழுத்து. இந்த உயிர்ன்றது நமக்கு தெரியும் உயிரெழுத்து. அப்ப இல்லைங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் ரெண்டும் சேர்ந்து லா என்கின்ற நெடிலை உருவாக்குது. இந்த லா சேர்ந்த உடனே நமக்கு தேவையான நா இல் இந்த லா டை சேர்ந்து நல்லாடை அப்படிங்கிற ஒரு சொல் உருவாகுது. இது புரியுதா? ரைட். இந்த ஐயாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க.